வணக்கம். இது உங்கள் கிளாசிக்கல் ஸ்டோரீஸ். இரவு நேர அமைதியில் மெதுவான காற்றின் இசையோடு உங்கள் மனதை அமைதியாக்கும் கதைகளுக்கு வரவேற்கிறோம். இன்று ஒரு சின்ன கதையா இருக்கும், ஆனா அதில் இருக்கும் அர்த்தம் உங்கள் மனசை மெதுவாக தொடும். அதனால் உங்கள் கண்களை மெதுவாக மூடி உங்கள் சிந்தனைகளை அமைதியாக்கி இந்த இனிய பயணத்தில் என்னுடன் வாருங்கள். இது கிளாசிக்கல் ஸ்டோரீஸ், உங்கள் நிம்மதியான தூக்கத்திற்கான சிறந்த தோழன். அமைதியான ஒரு பசுமையான காட்டில் மரங்கள் மெதுவாக காற்றில் ஆடியது. அங்கதான் நம்ம கதையின் ஹீரோ, ஒரு சின்ன முயல். ஆனா இந்த முயலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்பவே பயங்கரமா பயப்படும். இல விழுந்தாலே ஐயோ யாரோ வந்துட்டாங்களா, காற்று வீசினாலே ஓஹோ புயலா இது, நான் போச்சு. ஒரு நாள் முயல் அமைதியாக கேரட் சாப்பிடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு பெரிய சத்தம். டம். முயல், அம்மா இது கண்டிப்பா டைனோசர். அது உடனே 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓட ஆரம்பிச்சது. ஆமாம், ஜிபிஎஸ் கூட பிடிக்க முடியாத வேகம் ஓடிக்கொண்டே போய் ஒரு கல்லில் தடுக்கி தடாக், முயல் கீழே விழுந்தது. அங்கே ஒரு பெரிய ஆமை மெதுவாக வந்து பார்த்தது. ஆமை, அடடா, நீ ஓடுற வேகம் பார்த்தா ஒலிம்பிக் மெடல் வாங்கலாம் போல. முயல் மூச்சு வாங்கிக்கிட்டு, டைனோசர் என்ன துரத்துது, நான் உயிரோட இருக்கேனே, அதுவே பெரிய விஷயம். ஆமை சுற்றி பார்த்தது, அப்புறம் சிரிச்சது. டைனோசரா? அது ஒரு தேங்காய் விழுந்த சத்தம்தான். முயல், என்ன தேங்காயா? நான் இவ்வளவு ஓடியதே வீணா? ஆமை, அதான் நீ ஒவ்வொரு சத்தத்தையும் பெரிய ஆபத்துன்னு நினைக்கிற. முயல் கொஞ்சம் வெட்கப்பட்டு, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆமை மெதுவாக உட்கார்ந்து சொன்னது. நீ ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு சிந்திச்சுப்பார். அது உண்மையிலேயே ஆபத்தா இல்ல உன் கற்பனை தானா? முயல், அது நல்ல ஐடியா போல. அடுத்த நாள் மீண்டும் காற்று வீசுது. ஓ, முயல் சின்னதா பயந்தது. ஆனா இந்த முறை ஓடலை. அது நின்னு, இது காற்றுதான், டைனோசர் இல்ல. பின்னணி லைட் காமெடி மியூசிக். சில நேரம் கழித்து மீண்டும் டம் சத்தம். முயல் மெதுவாக போய் பார்த்தது. ஒரு மாம்பழம் கீழே விழுந்தது. முயல் சிரிச்சது. அடடா, நேத்து இருந்தா நான் இதுக்காகவே லண்டன் வர ஓடியிருப்பேன். அந்த நாள் முதல் முயல் மெதுவாக மாற ஆரம்பிச்சது. பயம் வந்தாலும் அது உடனே ஓடாம சிந்திக்க ஆரம்பிச்சது. சில நாட்களில் அது காட்டிலேயே கூல் ராபிட் ஆகிட்டது. ஆமை வந்து பார்த்து சொன்னது, வாவ், இப்போ நீ ரொம்ப காம் ஆகிட்டே. முயல் சிரிச்சு, தேங்க்ஸ் டீச்சர், ஆனா இன்னும் ஒரு டவுட். ஆமா, என்ன? முயல், டைனோசர் உண்மையாவே வந்தா? ஆமா, அப்போ நம்ம இருவரும் சேர்ந்து ஓடலாம். அந்த அமைதியான காட்டில் ஒரு சின்ன முயல் பயத்தை விடுத்து நிம்மதியை கற்றுக்கொண்டது.